ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து என்எல்பியில் என்னென்ன பில்டிங் பிளாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்எல்பியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது. அந்த பில்டிங் பிளாக்ஸில் நீங்கள் வந்து சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ்னு இல்லைன்னு நீங்கள் வந்து ஒரு லைப்ரரிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா வந்து டாஸ்க்னுவாங்க, இல்லைனா பைப்லைன்னுவாங்க. ஸோ நீங்கள் எந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு டெர்மினாலஜியில் சொல்லுவாங்க. பட் ஆனால் அண்டர்லைங் இது விஷயம் வந்து ஒன்று தான். நீங்கள் வந்து என்எல்பியில் ஒரு சொல்யூஷனோ இல்லை ஒரு அப்ளிகேஷனோ நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் நிறைய இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டாபிக் மாடலிங் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற பில்டிங் பிளாக்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் டெவலப் பண்ணணும்னா இது வந்து ஈஸியான டாஸ்க்கே கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாஸ்க். நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் வந்து சிம்பிளான டாஸ்க்குன்னு நினைக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிள் கிடையாது. இப்போ நீங்கள் சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் எடுத்திங்கன்னா வந்து சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் என்ன பண்ணுன்னா, உங்ககிட்ட நிறையா சென்டென்ஸ் இருந்ததுன்னா வந்து அந்த சென்டென்ஸை வந்து ஒரு சென்டென்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் என்னென்னா வந்து இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வருதோ அது வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம வந்து ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான ஒரு ட்ரூ தான். பட் ஆனால் அதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ வென்ட் டு யூகே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோன்னா, அப்போ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா U.K.ன்னு வந்து இருக்குல்ல, அப்போ அந்த டாட்னு இருக்க இடத்த நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணோன்னா அது வந்து தப்பாயிடும். அதே மாதிரி ஐ கம்ப்ளீட்டட் மை எம்எஸ், அந்த மாதிரி M.Sன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலையும் டாட் வருது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பிட்வீன் தி சென்டென்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வருது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வெறும் அந்த ஃபுல் ஸ்டாப்பை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து தப்பான சென்டென்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் மிடில் ஆஃப் தி சென்டென்ஸ்லேயே அதை வந்து பிரேக் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து அதை வந்து ஒரு தப்பான சென்டென்ஸ் செக்மெண்டேஷன். இதுதான் நீங்கள் வந்து ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்படுற நிறைய ஒரு பிளாக்கேஜ்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி வந்து ஏற்கனவே வெல் எஸ்டாப்ளிஷ்டு லைப்ரரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ் லைப்ரரின்னும் போது பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பேஸின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NLTKன்னு ஒரு லைப்ரரி இருக்குது, நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட்னு அப்படின்னு. அதில் நிறைய டூல் செட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்சிம்னு ஒரு லைப்ரரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எதுவுமே இப்போ வந்து இது வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க NLPயில் உங்கள் கரியரை, இல்லை நீங்கள் வந்து இதுனா வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பில்டிங் பிளாக்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே நீங்களாக எழுதணும்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே இருக்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி அது வந்து வெல் வேர்ஸ்ட் ஆன பிறகு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து உங்களோட மாடியூலை நீங்களே எழுதலாம். இப்போ வந்து இது வந்து நான் வெறும் இங்கிலீஷ் பற்றி மட்டும்தான் நான் வந்து பேசினேன், இந்த சென்டென்ஸ் செக்மெண்டேஷனு. இப்போ நீங்கள் ஒரே சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து டர்க்கிஷ் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா அவங்க வந்து எல்லா வேர்ட்ஸையுமே வந்து ஸ்பேஸே இல்லாத எழுதுவாங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி சென்டென்ஸ் வந்து செக்மெண்ட் பண்ண முடியும்? நீங்கள் வந்து கொரியன் மொழி எடுத்துங்க, இல்லை வந்து ஜாப்பனீஸோட லாங்குவேஜ் எடுத்துங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து வேறு மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து சென்டென்ஸ் பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சைனீஸ் எடுத்திங்கனாலும் சரி, அதே மாதிரி வந்து அரபிக் எடுத்திங்கனாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு லாங்குவேஜோட சென்டென்ஸோட செக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு வந்து அது வந்து அப்ளிகபிளாக ஆகாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 200 லாங்குவேஜஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜ் நான் சொல்கிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ரிட்டன் ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா அது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களால் சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் ஒரு காமன் சென்டென்ஸ் செக்மெண்டேஷன் வந்து உங்களால் வந்து எழுத முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே வந்து எழுதியிருக்க வந்து லைப்ரரிஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஏற்கனவே வந்து லைப்ரரிஸ் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. நிறைய ரிசர்ச்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுக்கு நல்ல லைப்ரரியே கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் நேட்டிவ் லாங்குவேஜுக்கு வந்து நீங்கள் வந்து போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழோ இல்லை வந்து நீங்கள் ஒரு தெலுங்குவோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நேட்டிவ் லாங்குவேஜுக்கு போகிறீங்கன்னா இதுக்கான விஷயம் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான விஷயம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு சேலஞ்சாக எடுத்து கூட நீங்கள் வந்து இது வந்து பண்ணலாம்.
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஸ்பேஸின்ற லைப்ரரி வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து பில்டிங் பிளாக்ஸ் இருக்குல்ல, இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் அவங்க ஏற்கனவே வந்து அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் இருக்குல்ல, சென்டென்ஸ் செக்மெண்டேஷன், டோக்கனைசேஷன், லெமட்டைசேஷன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டேகிங், அதுக்கப்புறம் வந்து என்இஆர் நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன், இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன டாஸ்க்கை பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஏற்கனவே ஒரு மாடல் வச்சு ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரெயின்டு மாடல் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணால் போதும், நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் லோட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த எல்லா டாஸ்க்கையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஒன்லி இது என்னென்னா நீங்கள் வந்து அது வந்து ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டு மாடலாக இருக்கும். உங்களுக்கு கஸ்டம் இதுவாக நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். பட் ஆனால் வந்து இந்த மாடலே வந்து சஃபிஷியன்ட்டு. அவங்களே பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சிம்பிள் மாடல்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மிட் மாடல்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லார்ஜ் மாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சிம்பிள் மாடல்னால் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 MB தான் இருக்கும். இதே நீங்கள் லார்ஜ் மாடல்னு பார்த்திங்கன்னா வந்து 900 MB இருக்கும் மினிமம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதோட ஸ்பீடும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். நீங்கள் லார்ஜ் மாடல் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் சிம்பிள் மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. நீங்கள் லார்ஜ் மாடல் லோட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும், ஆனால் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேட் ஆஃப் தான். நீங்கள் எப்பயுமே வந்து நான் வந்து எனக்கு வந்து அக்யூரேசி தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் லார்ஜ் மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து ரொம்ப ஹியூஜாக இருந்ததுன்னா உங்களோட அப்ளிகேஷனே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ இது எப்பயுமே வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் தான், அக்யூரேசி வெர்சஸ் உங்களுக்கு ஸ்பீட். உங்களுக்கு ஸ்பீட் வேணும்னா பார்த்திங்கன்னா அக்யூரேசி குறையும், உங்களுக்கு அக்யூரேசி வேணும்னு பார்த்திங்கன்னா ஸ்பீட் வந்து குறையும். ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பேஸி மாடல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து லோட் பண்ணணும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து இந்த சென்டென்ஸ் செக்மெண்டேஷனாக என்னென்னு நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் நம்ம வந்து ஃபர்தராக வர டுட்டோரியலில். ஸோ வந்து ஸ்பேஸி மாடல் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா என்னென்னா பில்டிங் பிளாக்ஸு, நம்ம ஏன் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு மாடலுக்கு வந்து போகணும், நம்ம ஏன் வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து ஸ்க்ராட்சில் இருந்து டெவலப் பண்ண மாட்டோன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.